இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். அது எப்படின்னா, தயவே கதவை திறந்து விட்டுரும். தேவ தயவு ஒரு மனிதன் மேல் இருக்கும் போது அதுவே கதவை தானாக திறக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த துதிக்கிறது, இந்த ஆராதிக்கிறது, இந்த வெளிப்பாடு, இது எல்லாமே எதை அக்னாலேஜ் பண்றேன்னா, தேவ தயவு என் மேல இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்து, ஆமா ஆண்டவர் நான் மன்னிச்சிட்டாரு, என் மேல ஆண்டவருக்கு கோபம் எல்லாம் கிடையாது, என் மேல பாசமா இருக்கிறாரு, நான் பண்ண தப்ப இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறது, என் மேல் குற்றம் சுமத்த முடியாது, நான் பாவம் பண்ணியிருந்தா கூட இயேசு அதை மன்னிச்சிருக்காரு, இன்னைக்கு நான் நீதிமானா நிக்கிறேன், அவருடைய தயவுக்கு அவருடைய கிருபைக்கு முன்பாக அதை பெற்றுக்கொள்கிற வண்ணம் நான் இருக்கிறேன் அப்படின்றத நான் என்ன பண்றேன், சொல்றதுதான் ஆராதிக்கிறேன். எல்லாத்தையும் வர விட மாட்டான். பிசா சொல்லுவான், உங்ககிட்ட சொல்லுவான், என்னத்துக்கு நீ சர்ச்சுக்கு போற, நீ அதை பண்ண இதை பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ண, யாரும் சொல்லுவான். ஒரு அதிகாரம் வாசிங்க, ஒரு அதிகாரம் தான் வாசித்தா, அவர் 10 அதிகாரம் வாசிக்கிறாரு அப்படின்னா, சரி அப்படியே நீங்க நாளைக்கு 10 அதிகாரம் வாசித்தேன்னு வச்சுக்கோங்க, ஆமா நீ இன்னைக்கு தான் வாசித்த, நாளைக்கு வாசிக்கிறியா பார்க்கலாம் அப்படின்னு உள்ள இருந்து பேசிக்கிட்டே இருப்பான். ஏதாவது குற்றம் சாட்டுகிறவன் அவன் பேரை. நீ என்ன நாள் இன்னைக்கு சர்ச்சுக்கு என்ன சொல்லுவான், வந்துட்ட இன்னைக்கு பார்க்கலாம், நீ அடுத்த வாரம் வரியா அப்படின்வான். என்ன பெருசா நடந்துச்சு உனக்கு, ஏதாவது பேசுவான். அதை எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு நான் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும், செபிக்க ஆராதிக்க வேண்டும், இந்த வேதத்தின் மூலமாக வெளிப்பாடை பெற்றுக் கொள்ள வேண்டும், கதவுகள் தானாக திறக்கும். எப்படி பேதுரு எந்திரிச்சப்போ அவர் எந்திரிக்கிறாரு, சங்கிலிங்களை எல்லாம் கீழே விழுது, அப்படி முன்னாடி போறாரு, கதவெல்லாம் திறக்குது, சும்மா தானா திறக்குது. படத்துல காட்டுறாங்க பாத்தீங்களா, அப்படி போனவன சார் 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 தரேன். அவங்க எல்லாம் எஃபெக்ட் அனிமேஷன் எல்லாம் போட வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் அதெல்லாம் அப்பயே பண்ணிட்டாரு. அவன் போறான், சும்மா கதவு திறக்குது, 4 கதவு, 4 வாசல் வழியா போறாரு, எல்லாம் திறக்குது. கடைசியில ஊருக்கு வெளியே நிக்கிறார். இந்த மாதிரி அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தால் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. நீங்க போன உடனே கதவு இயேசுவின் நாமத்தினால திறக்கட்டும். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் சொல்லுங்க ஆமேன். எல்லாம் சொல்லுங்க எனக்கு நடக்கும். ஆமா, நம்ம விசுவாசிக்கிறோம், விசுவாசிச்சு பேசுறோம், அதுதான் வெளிப்பாடு. நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்.